குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். தென்காசி அருகே புதிதாக வாங்கிய கார்கள் பழுதானதால் காரை தள்ளிக்கொண்டே வந்த கார் உரிமையாளர்கள் கார் விற்பனை மைய ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தங்கம் வழங்க கேட்கலாம். தங்கம், வணக்கம். புதிதாக வாங்கப்பட்ட காரில் பழுது ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன? விவரிங்க. வணக்கம். அதாவது கடையனூர் பகுதியை சேர்ந்த வாகன ஓட்டுநர் கடந்த ஒரு வருடத்தில் 5 அதாவது பிரபல டீலர்ஷிப் மூலம் மாருதி சுசுகி டிசைர் கார் 5 கார்கள் வாங்கியிருக்காங்க. இதுல அதாவது 5000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் ஓடுவதற்கு முன்பே இன்ஜின் ஆயில் லீக்கேஜ், செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாத உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. இது குறித்து அவங்க நேரம் சர்வீஸ் சென்டர்ல கேட்டபோது இன்ஜினை பிரித்து வேலை பார்க்க வேண்டும் என்று கூறிய நிலையில் அதுக்கான தொகையும் செலுத்தி அவர்கள் வேலை பார்க்க இருக்கிறனர். தொடர்ந்து வேலை பார்த்த பின்னும் அந்த பழுதானது மீண்டும் ஏற்பட்டுள்ளது. அதை சர்வீஸ் சென்டரில் கேட்ட பொழுது மீண்டும் காரை வேலை பார்க்க வேண்டும் என பல ஆயிரம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தி அடைந்த ஓட்டுநர்கள் அந்த 5 கார்களிலுமே இந்த பிரச்சனையானது தொடர்ந்து ஏற்பட்டுள்ளது. இது குறித்து டீலர்ஷிப் சர்வீஸ் சென்டரிடம் கேட்ட பொழுது நீங்கள் பெட்ரோல் போடும் இடத்தில் உள்ள பிரச்சனையால் தான் இது ஏற்படுது என்று கூறி சமாளித்திருக்கிறார்கள். இதனால் விரக்தி அடைந்த ஓட்டுநர்கள் ஏற்கனவே ஒரு கார் 1 மாசமா சர்வீஸ் சென்டரில் உள்ளே இருக்கும் நிலையில் மித்த 4 கார்களை தென்காசியில் இருந்து 5 கிலோமீட்டர் அதாவது தள்ளியபடியே கொண்டு சர்வீஸ் சென்டரில் ஒப்படைத்தனர். ஒப்படைத்து விட்டு சர்வீஸ் சென்டர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம். மேலும் இதனால் அவங்களுக்கு இஎம்ஐ கட்ட முடியாத வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் சர்வீஸ் சென்டர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தங்கம். இதனிடையே கார் உரிமையாளர்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்ன பார்க்கலாம். 5 வண்டியிலையுமே ஒரே கம்ப்ளைண்ட் தான், வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிறதுன்னு சொல்லிட்டு 5 வண்டியிலையும் அதாவது இடப்பட்ட ஒரு 6 மாதத்தில் 5 வண்டி எடுத்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வண்டியை உள்ளே நாங்கள் சர்வீஸ் விட்டோம். சர்வீஸ் விட்டதுன்னா அவங்க இப்போ வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. நாங்கள் ஸ்பேர் வரல அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன இப்போ இங்கே நிற்கிற இந்த 4 வண்டிக்கு இதே கம்ப்ளைண்ட் தான். ஆல்ரெடி உள்ள ஒரு வண்டியும் விட்டாச்சு. என்ன இதுக்கும் நாங்கள் தனியாக கேட்டால் அவங்க சரியான பதில் சொல்ல. 5 வண்டியிலையுமே ஒரே கொஞ்சம் தள்ளி இருங்க. கொஞ்சம் தள்ளி இருங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.